நத்தம் சந்தியாகப்பர் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 786 காளைகள், 392 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தை மாதம் மற்றும் மாசி மாதங்களில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் அதிக அளவில் நடைபெறுவது வழக்கம். இங்கு நடைபெறும் போட்டிகளில் திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்லாமல் மதுரை மாவட்டம், தேனி, சிவகங்கை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் காளைகள் வளர்ப்பவர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்வது வழக்கம். நத்தம் தொகுதிக்குட்பட்ட புகையிலைப்பட்டியில் வருடா வருடம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இந்த வருடமும் புனித சந்தியாகப்பர் திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று துவங்கியது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 786 காளைகளும் 392 மாடுபிடி வீரர்களும் களம் காண்கிறார்கள். ஏடிஎஸ்பி தலைமையிலான 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் கால்நடை மருத்துவர்கள் குழு சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் காளைகளை பரிசோதனை செய்து வாடிவாசலுக்கு அனுப்பி வருகின்றனர். மேலும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்தால் உடனடி சிகிச்சைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு தங்க காசு, வெள்ளிக்காசு, பீரோ, கட்டில், பட்டு சேலை, அண்டா பானை, சைக்கிள் உட்பட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கினர். இந்த போட்டியை கோட்டாட்சியர் துவக்கி வைத்தார். இதில் ஒரு காவலர் உட்பட 34 பேர் காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. காயமடைந்தவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.